இலங்கையில் காலை 7 மணிக்கு துவங்கிய வாக்குப்பதிவு மாலை 4 மணிக்கு முடிவடைந்தது. தற்போது கொழும்புவில் வாக்கு எண்ணும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து அங்குள்ள எமது சிறப்பு செய்தியாளர் சலீம் அளித்த கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். வாக்குச்சாவடிகளிலிருந்து வாக்குப்பெட்டிகளை வாக்கு எண்ணும் மையத்திற்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை தான் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இது இலங்கையினுடைய வர்த்தக தலைநகரம் கொழும்பில். மழை அப்படிங்கிறதால மேலே அந்த பாலித்தீன் கவர்லாம் போட்டு ரொம்ப சேஃபாக எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. இலங்கை மக்கள் காலை 7 மணி முதல் மாலை 4 வரை வரிசையில் நின்று வாக்களித்தார்கள். இங்கே பெரிய பெரிய பெட்டிகளை நீங்கள் பார்க்கலாம். நம்ம ஊரில் அந்த ஒயிட் கலர் சூட்கேஸ் ஒன்று எடுத்துகிட்டு வருவாங்க. அதில் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் வச்சு. ஆனால் இங்கே இன்னும் பேலட் முறை தான் அமலில் இருக்கிறது. அதாவது சீட்டில் முதல்ல எந்த கட்சிக்கு ஓட்டு போட போறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பாங்க. அதன் பிறகு என்ன பண்ணுவாங்க, அந்த கட்சியில் 3 எம்பிக்கள் தங்களுடைய விருப்ப எம்பிக்கள் யார் என்று குறித்துவிட்டு வந்து விடுவார்கள். அதனால இன்னும் பேலட் சிஸ்டம் தான் இங்க இருக்கு. வாக்கு எண்ணிக்கை 4:30 மணிக்கு ஆரம்பிச்சிருச்சு. 4 மணிக்கு தான் வாக்குப்பதிவு முடிந்தது. 4:30க்கே வாக்கு எண்ணிக்கை ஆரம்பித்து விட்டது. இப்ப நாம் இருப்பது வாக்கு எண்ணும் மையத்தில். அதனாலதான் இந்த பெட்டிங்கெல்லாம் வாக்கு எண்ணும் மையத்தை வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றன. இது ஒரு புறம் இருக்கையில் முதல்ல எண்ணப்படுவது பேலட் வாக்குகள். 9 மணிக்கே பேலட் வாக்குகளுடைய முடிவு நமக்கு தெரிய வரும். அதாவது தபால் ஓட்டுகளுடைய முடிவு நமக்கு தெரிய வரும். 9 மணிக்கு மேல இந்த பேலட் எல்லாம் பிரிச்சு எண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நாளை காலை, அதாவது நாளை விடியற் காலையே ரிசல்ட் தெரிய வந்துடும். அதுக்கே அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்திலிருந்து நமக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. நல்ல வாக்குப்பதிவு அப்படின்னு சொல்றாங்க. பட் நாளை காலையில தான் சரியான சதவீதம் தெரிய வரும். எந்த ஒரு பெரிய அசம்பாவித சம்பவம் இல்லாமல் வாக்குப்பதிவு நடந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. நாளை காலை நமக்கு தெரிய வரும் இலங்கையின் அடுத்த பிரதமர் யார் என்று. இலங்கையிலிருந்து தந்தி செய்திகளுக்காக கேமரா பர்சன் லூகாசுடன் சலீம். யாழ்ப்பாணத்தில் வாக்குப்பெட்டிகள் பலத்த பாதுகாப்புடன் அங்குள்ள மத்திய கல்லூரிக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணும் பணி குறித்து அங்குள்ள எமது தலைமை தொகுப்பாசிரியர் உமாபதி அளிக்கும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். ஒரு வழியாக இலங்கை நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவுகள் முடிந்து அதன் வாக்குப்பெட்டிகள் எல்லாம் வாக்கு எண்ணும் இடங்களுக்கு கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு தொகுதி வாரியாக காவல்துறை உதவியோடு தேர்தல் அதிகாரிகள் இந்த வாக்குப்பெட்டிகளை வாக்கு எண்ணும் இடமான மத்திய கல்லூரிக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கின்றனர். இந்த வாக்குகள் இன்னும் 1 மணி நேரத்திற்கு பிறகு வாக்குச்சீட்டுகள் பிரிக்கப்பட்டு அவைகள் கட்டுகளாக கட்டப்பட்டு அதன் பின்னர் எண்ணிக்கை துவங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த வாக்குப்பெட்டிகள் அனைத்தும் வந்த பிறகு எண்ணிக்கை துவங்கும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. அதற்கான பூர்வாங்க பணிகளை தற்போது தீவிரமாக செய்து வருகிறார்கள் தேர்தல் அதிகாரிகள். தந்தி செய்திகளுக்காக யாழ்ப்பாணத்திலிருந்து ஆனந்துடன் உமாபதி கிருஷ்ணன்.